ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கேரளா ஸ்பெஷல் பால் கப்பை தான் பண்ண போகிறோம். அவ்வளோ டேஸ்ட்டாக க்ரீமியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு மரவள்ளி கிழங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு 1.5 கிளாஸ் தண்ணியில் நல்லா வேக விட்டுக்கலாம். நல்லா வேகணும்னு அவசியம் இல்லை, கால்வாசி வெந்தாலே போதும். நமக்கு இதில் உள்ள தண்ணி தேவை கிடையாது, அதனால் தண்ணி வற்றி வந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த தண்ணியிலேருந்து அந்த கிழங்கை நம்ம தனியாக தான் எடுக்க போகிறோம். இப்போது இது ரெடி ஆயிடுச்சு, கால்வாசி வந்துருச்சு. இந்த தண்ணியிலேருந்து நம்ம இந்த கிழங்கை தனியாக எடுத்தாச்சு. இப்போ இது கூட 2வது பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை உள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வேக வர விட்டுடலாம். இப்போ இதை நம்ம தாளித்து கொட்ட போகிறோம். அதுக்காக வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து அந்த கிழங்கு கூட நம்ம கொட்டிடலாம். இப்போ இதை கொட்டின உடனே இதுக்குள்ளே நம்ம இப்போ முதல் பால் உள்ளே ஆட் பண்ண போகிறோம். அதுக்காக சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை முதல் பால் உள்ளே ஊற்றின உடனே இது சிம்மில் தான் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிழங்கு நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. நல்லா க்ரீமியாக வந்துடும். அவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்போடு இதை சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.